ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பைத்தான் வந்து எப்படி விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ பைத்தான் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். ஓகேங்களா? ஸோ python.org/downloads. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க எப்போ இந்த வீடியோ பாக்குறீங்களோ அப்போ வேற ஏதாவது வெர்ஷன் கூட ரீசெண்டா இருக்கலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஸோ 3.13 இங்க இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் வந்து 3.12 அந்த வெர்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3.12 12க்கு அப்புறம் என்ன வெர்ஷன் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3.12.xன்னு போடுவாங்க. அப்படின்னா 3.12 இருக்கணும். அதுக்கப்புறம் என்னவா வேணா இருக்கலாங்கிறதுக்கு தான் அந்த எக்ஸ். இப்போ ஜஸ்ட் 3xன்னு போட்டாங்கன்னா 3 வெர்ஷன்ல என்னவா வேணா இருக்கலாம். 11, 12, 13 எதுவா வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ ஈவன் நீங்க 3.12 பாத்தீங்கன்னா கூட February 4, 2025 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் தான். ஸோ ஃபெப்ல தான் இதுவே வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து இப்போ நான் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதுல நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு. ரைட். ஸோ நான் வந்து மேக்குக்கா இல்லை லினக்ஸுக்கா, ஸோ இல்லை விண்டோஸ்லேயே வந்து 64 பிட் 32 பிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட். ஸோ இதுதான் என்னோட மிஷினுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது டவுன்லோட் பண்ணுறது கேட்குது. ஸோ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. சரி, இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்ஸ்டாலர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நாம வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து அதுவாகவே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் வந்து நடுவில் கட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. பட் உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் பொறுமையாக தான் வந்து இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓகே. இப்போ வந்து நமக்கு பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து பைத்தான் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் வரும். ஸோ இது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஷெல்லு தான். ஸோ டைரெக்டாக அது பைத்தான் ஷெல்லுக்குள்ளேயே போயிடும். ஸோ இப்போ நம்ம இங்கேயே போயிட்டு கூட லைக் நான் வந்து பிரிண்ட் ஹலோ அப்படின்னு நான் வந்து கொடுத்து நான் ரன் பண்ண முடியும். ஓகே. ஸோ எனக்கு ரன் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து ஓகே. ஸோ நமக்கு பைத்தான் ஷெல் இருக்குது. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எல்லாமே ஓகே. இப்போ இதே ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபைலை நான் ரன் பண்ணணும். ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு. இப்போ அந்த ஃபைலை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா பைத்தானை நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணமோ அந்த டைரக்டரிக்குள்ளே போய் தான் நம்ம பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமும் ஒரு பைத்தான் ஃபைலை நீங்கள் ரன் பண்ணணும்னா ஒவ்வொரு டைமும் அந்த பைத்தான் டைரக்டரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள்ல செட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ அதை நம்ம எப்படி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகே. ஸோ இப்போ நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட பிசி. ஸோ சிக்கு போய்க்கோங்க. சியில் போயிட்டு யூசர்ஸ். ஓகேவா? ஸோ யூசரில் போயிட்டு உங்கள் யூசர் நேம். ஓகே. இப்போ என்னதுல வந்து எஸ்பி கவ் அப்படின்னு இருக்கு. இந்த யூசருக்குள்ளே போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இங்கே நான் இப்போ மேலே உங்களுக்கு ஒரு பாத் ஒன்று பேஸ்ட் பண்ணுவேன் பாருங்க. இங்கே பாருங்க, சி யூசரில் உங்கள் யூசர் நேம் யுவர் நேம்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு ஓகே, அதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட யூசர் நேம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்பி கவ். ஓகே. அதுக்கப்புறம் ஆப் டேட்டா. ஓகே. அதாவது யூசருக்குள்ள எஸ்பி கவ் ஆப் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேம்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆப் டேட்டாவை பார்க்க முடியாது. இப்படி கொடுத்து தான் நீங்கள் போக முடியும். ஆப் டேட்டாவுக்குள்ளே போயிருங்க. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா லோக்கல். ஓகே. ஸோ லோக்கல்குள்ள நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா பைத்தன். இங்கே பாருங்க. ஸோ இன்னைக்கு தான் நான் அந்த 1/4/2025 இந்த டைமுக்கு தான் நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணேன். 7:30 பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள பைத்தான் 312. ஸோ இதுதான் பாத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே தான் இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டு திரும்பவும் சர்ச்சில் போயிட்டு ஓகே என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ், அதாவது நீங்க சர்ச்சில் போயிட்டு ENVன்னு டைப் பண்ணீங்கன்னாவே எடிட் தி சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்னு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ வரும். இதில் அட்வான்ஸில் போயிட்டு இங்கே வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சிஸ்டம் வேரியபிளில் பாத் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெலீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கேயும் ஆட் பண்ணியிருப்பேன், மேலே யூசர் வேரியபிள்லையும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது ரெண்டுலையும் இருந்து நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஓகேவா? ஸோ நான் இப்ப ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே குடுத்துர்றேன். இப்போ நான் இது ஒர்க் ஆகுதா இல்லையா? அதாவது பைத்தான் ரிலேட்டட் எந்த ஒரு எக்ஸிகியூஷனையும் நான் பைத்தான் ஃபோல்டருக்குள்ள போய் தான் பண்ணணுமா? இல்ல எங்கிருந்து வேணாலும் பண்ணலாமாங்கிறத ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு நீங்க உங்க விண்டோஸோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து பைத்தானோட ஷெல். இது விண்டோஸோட கமாண்ட் ப்ராம்ப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? இல்ல சர்ச்ல போயிட்டு சிஎம்டி அப்படின்னு தேடுனீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துரும். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இப்போ நான் வந்து பைத்தான் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க பைத்தான் வாஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஆனா நமக்கு இங்கே தான் பைத்தான் இன்ஸ்டால் ஆகி பைத்தானோட ஷெல்லே ஓப்பன் ஆயிடுச்சு. பிகாஸ் என்விரான்மெண்டல் பாத்தில் அது இல்லை. அதனால நீங்க பைத்தான் அடிக்கும்போது உங்க விண்டோஸ்க்கு பைத்தான் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்குதுன்னே தெரியல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் ஃபைலை நீங்க ரன் பண்ணீங்கனாலும் நடக்கும். நீங்க பைத்தான் ஃபைல் ஏதாவது ரன் பண்ணீங்கனாலும் நடக்கும். பட் இதுவே நீங்க இந்த பர்டிகுலர் பைத்தான் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பைத்தான் ஐஃபன் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனா ஒவ்வொரு டைமும் பைத்தான் கமெண்ட்ஸ் ரன் பண்றதுக்கு நான் அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டே இருக்கணும். ரைட், நான் எங்க இருந்தாலும் ரன் ஆகணும். டெஸ்க்டாப்ல இருந்தாலும் ரன் ஆகணும், டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தாலும் ரன் ஆகணும். ரைட், அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்பவும் நம்ம வந்து envன்னு டைப் பண்ணி அந்த என்விரான்மெண்டல் இதை எடுத்துக்கலாம். எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ திரும்ப எடிட் வேரியபிள்ஸ்ல போயிட்டு சிஸ்டம் வேரியபிள்ல பாத். ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் வேரியபிளை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ வரும். இதில் சிஸ்டம் வேரியபிளில் பாத்தை கிளிக் பண்ணி எடிட்னு கொடுத்துட்டு நியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல வரும். இதில் நீங்கள் அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணுங்க. நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, என்டர் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டு திரும்பவும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நான் கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்பவும் நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஎம்டின்னு கொடுத்து ஓகே, ஸோ இப்போ இதில் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நான் பைத்தான் ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஒர்க் ஆயிடுச்சு. ரைட், இந்த இடத்துல நீங்க சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ல மேல இந்த யூசர் வேரியபிள் ஆட் பண்ண தேவையில்லை. இங்க சிஸ்டம் வேரியபிள் ஆட் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து பைத்தான் அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாவே என்னால பைத்தான் ஷெல்லுக்குள்ள போக முடியுது. இதுக்கு முன்னாடி பண்ணும் பொழுது போகல, பட் இப்போ பண்ண முடியுது. ரைட், சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா பைத்தான் ஷெல் இருக்கு. ஸோ இந்த என்விரான்மெண்டல் பார்த்து நீங்க செட் பண்ணலினாலும் இதுல போய் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைலா எழுதும் பொழுது தான். பட் நம்ம வந்து நிறைய வந்து எக்லிப்ஸ், இன்டெலிஜி, ரைட், அதே மாதிரி வந்து ஜூபிட்டர் நோட்புக் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் நம்ம ஐடின்னு சொல்லுவோம், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். பைச்சாம்னா ஒன்றும் இல்லை, இங்க இருக்கு பாத்தீங்களா பிசின்னு இங்க காமிக்குதா பைச்சாம், அது ஐடின்னு சொல்லுவோம். கோட் அடிக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை தான் நம்ம ஐடி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். இது நிறைய இருக்கு. ஓகேங்களா? இன்டெலிஜின்னு ஒன்று இருக்கு, எக்லிப்ஸ்னு ஒன்று இருக்கு, பைச்சாம்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ சீரியஸ் ஃபுல்லாக பைச்சாம்ல தான் பண்ண போறோம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்லையும் நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது வெப்ல ஓப்பன் ஆகும். பட் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, நான் என்னோட சீக்வல் டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ்லயே நோட் புக்லையும் காமிச்சிருப்பேன், டெர்மினல்லையும் காமிச்சிருப்பேன், ஒர்க் பெஞ்ச்லையும் காமிச்சிருப்பேன். பட் என்னன்னா எல்லாரும் நோட் புக் போயிட்டாங்க. நோட் புக்லயே வந்து இன்ஸ்டலேஷன் ஒர்க் ஆகலைன்னு ஸ்டக் ஆகி நிறைய பேர் நின்னுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஒரு மோட்ல ப்ராக்டிக்கல் பண்ண வரல அப்படின்னா உடனே அடுத்த மோடுக்கு போயிருங்க. அதுலயே நம்ம ஸ்டக் ஆகக்கூடாது. ஸோ அதனால நான் இந்த டைம் ஜூபிட்டர் நோட் புக் போகல. பட் அதுக்கு பதிலாக நிறைய பேர் ரியல் டைம்ல பைச்சாம் யூஸ் பண்ணுவாங்க. ரைட், ஸோ நம்ம அதனால பைச்சாம் மூலியமாவே நம்ம போய்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோல பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு போடுறதுங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம இங்க போட்டாச்சு ஹலோ அப்படின்னு, அதே மாதிரி பைச்சாம்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நீங்க விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க எப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த ஐடியில நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லைக் பைத்தான், டேட்டா இன்ஜினியரிங், ஜென்ஏஐ அண்ட் சீக்வல், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட், கிளவுட், இன்டர்வியூ கொஸ்டின் ப்ரிப்பரேஷன், இன்னும் கெரியர் கைடன்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸை நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே என் சேனல்ல இருக்கு, போய் பாரு. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நிறைய குட்டி குட்டி புக்ஸ் எழுதுவேன். அந்த புக்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. அண்ட் என்னோட லிங்க்டின் பேஜோட யூஆர்எலும் இருக்கு, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.